பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? 3 டேபிள் ஸ்பூன் ஆயில், 25 கிராம் பட்டர் மஸ்ட்டு, 15 முந்திரி, 2 ஏலக்காய், கொஞ்சம் சோம்பு, சீரகம், பட்டை, கிராம்பு, லவங்கம் இதெல்லாம் நல்லா பட்டரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 பீஸ் இஞ்சி, ஒரு 6 பல் பூண்டு, 3 பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி நல்லா இந்த மாதிரி கிளாஸ் டைப் வர வரைக்கும் வதக்கணும். 3 தக்காளி வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. காரத்துக்கு கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா கலருக்காக காஷ்மீரி மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். காரம் வேணும் அப்படின்னா நீங்கள் தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாம். அது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு சைடில் பார்த்திங்கன்னா அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய், ஜீரகம் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை போட்டு நல்லா உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். சைட் பை சைட் பார்த்திங்கன்னா பன்னீர் ஃப்ரை பண்ணி போட்டுக்கலாம். லைட்டாக ஆயில் போட்டு இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா கோல்டன் கலர் சேஞ்ச் ஆனது கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி, இதுவும் மஸ்ட்டு. கூடவே 20 கிராம் பட்டர், கூட கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி லைட்டாக சர்க்கரை போட்டு மூடி வச்சு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி.